எங்க ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, இந்த சமுதாயத்தில் ஒத்தையா நின்று அவள் வாழ்க்கைக்காக போராடின அவளுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் ஒன்றும் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, கண்டிப்பாக அவள் தான் வின் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஆரும் அப்பவும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே ரோகன் வீட்டில் இருக்கிறத பார்த்தது தான் ஆரோட அம்மா. பார்த்தீங்கன்னா ஆறு வந்ததுமே ரோகனை பார்க்குறதுக்கு தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், எங்கே போனான்னு கேட்க, எனக்கு அவன் கண்டிப்பாக இங்கே வருவான்னு தெரியும், அவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வெளியே போனேன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. அதே நேரம் ரோகன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க அம்மா மறுபடியும் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ற வர கல்யாண விஷயமா எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ரோகனும் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட பேசி நான் இப்பவே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த இடத்துல நம்ம லலிதோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, நான் விஷயம் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பேசாம விட்டுருன்னு சொல்லியும் ரோகன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இதில் தலையிடுறது நிப்பாட்டுங்க, இனியாவது கொஞ்சம் மாற ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்காக நைட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அம்மாவும் பார்த்தீங்கன்னா காஃபி கொடுத்துட்டு அப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ரக்ஷித் சார் கிட்ட கேட்கலாம்லன்னு பார்த்தீங்கன்னா கோப்பட்டு, அவர் ஒன்றும் என் ஃப்ரெண்டு இல்லை, என்கிட்ட பேச மாட்டேங்க, வந்தால் கூட ஒரு குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்க, அப்படி இப்படின்னு இருக்க மனசில் இருக்கிறதெல்லாம் போட்டு உடச்சதும் அம்மா பார்த்தீங்கன்னா தனியாக போய் ரக்ஷித் கிட்டே பேசியும் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற கோபத்துக்கு என் காதல் என்ன, என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட வேண்டாம்னு சொல்லிடுவான்னு நினச்சி பயப்பட்டு பேசியும் அப்போட அம்மா பார்த்தீங்கன்னா அவன் மனசில் உங்கள் மேலே காதல் இருக்கு, கூடிய சீக்கிரம் பாருங்க அவளே உங்களை ஐ லவ் யூ சொல்லுவான்னு சொன்ன நேரத்தில் கரெக்டாக அப்போட அப்பா வந்துட்டு, ஆமா நீ யாருக்கு ஐ லவ் யூ சொன்ன, 30 வருஷத்துல இது நாள் வரை எனக்கு ஐ லவ் யூ சொன்னதுலே மட்டும் ஏமாத்தினேன்னு நினச்சிக்கேன், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு வேற இந்த வயசுலயும் அவங்க அப்படி பேச, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறீங்களா, நான் யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு போன்ல ரக்ஷித்தை காட்டினதான் அப்புறம் தான் அவங்களுக்கு போன உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எதுக்காக பேசுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மாலத்தி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னதுமே அவங்க வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதே நேரம் அப்பவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்டேஷன் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க கம்பெனியை லாஸ்ட்லேருந்து மீட்டு கொண்டு வரணும்னு. ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா மைண்ட் வாய்ஸில் இங்கே என்னன்னா ஈராவும் அம்மாவும் அவளை ஆஃபீஸை விட்டு வெளியே நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவள் என்னன்னா நம்ம ஆஃபீஸை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன அப்போ போனதுமே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என் மேலே எதுவும் கோபம் இல்லை அப்படின்னு கேட்க, இல்லை அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமலே நம்மளா பேசுறது தப்பு இல்லையான்னு கேட்க, அவன் மனசில் காதல் இருக்க பேதாங்க நான் சொல்கிறேன், கூடிய சீக்கிரமே பாருங்க 2 பொண்ணுங்க வாழ்க்கையில் நல்லது நடக்க தான் போகுது. அதே மாதிரி 3ஆவதா என் மருமக ரஷ்மியும் இந்த வீட்டுக்கு வந்ததும் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்க போகிறேன் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசுவாங்க. அப்புறம் என்ன காலையிலே பார்த்தீங்கன்னா அப்பவும் ஆஃபீஸ்க்கு வந்த இடத்துல இப்போவாது ஆல் த பெஸ்ட் சொல்லுவாங்களான்ட்டு நினைக்க, ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்கிற மாதிரி போயிட்டு நம்ம தூபை கிட்ட ஆல் த பெஸ்ட் சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறதே வேஸ்ட்டுன்னு கிளம்பி போகையும் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ரூமில் வச்சு ப்ரெசன்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்த மேத்தாவும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புவை பார்த்துட்டு இந்த பொண்ணால் தானே நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போனீங்க, அதுக்கப்புறம் என்ன இந்த பொண்ணையும் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ண கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுவாங்க.